எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிப்பது நமக்கு பலனாய் இருக்கிறது. இந்த நாளில் நமக்கு தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 53:3 சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். உலகத்தில் நாம் எதையும் தாங்க முடியும், ஆனால் நாம் மற்றவர்களால் அசட்டை பண்ணப்படுவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். நன்றாய் பேச வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் சில நேரத்தில் அசட்டை பண்ணுவார்கள். உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் என்ன படிச்சிருக்க, உனக்கெல்லாம் என்ன ஞானம் இருக்கு என்று சொல்லி நம்முடைய ஞானத்தை, நம்முடைய வயதை அசட்டை பண்ணுகிற உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். எதிலெல்லாம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் தெரியுமா? அவர் எவ்வளவு நன்மைகளை செய்தாரோ அவருடைய நன்மைகள் எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டிருந்தது. இயேசுவால் நடந்த அற்புதங்கள் எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டிருந்தது. இயேசுவால் செய்த அதிசயங்கள் எல்லாம் சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டிருந்தது. இன்றைக்கு ஒரு வேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், பிரதர் நான் எவ்வளவோ உதவி செய்திருக்கிறேன் பிரதர், ஏன்னா எல்லாரும் தூக்கியோடு நான் விரும்பியிருக்கிறேன், எல்லாரையும் வாழ வைக்க நான் விரும்பியிருக்கிறேன், ஆனால் என்னுடைய நன்மைகள், என்னுடைய உதவி எல்லாவற்றையும் இன்றைக்கு என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை அசட்டையாய் அற்பமாய் நினைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் ஒருவர் அசட்டை பண்ணப்பட்டார். அற்புதங்கள் அசட்டை பண்ணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அசட்டை பண்ணப்பட்டிருந்தது. அவர் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டு சிலுவையில் தொங்கினார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. நாம் எப்பொழுதெல்லாம் சிலுவை குறித்து தியானிக்கிறோமோ அது நமக்கு பலனாய் மாறும். ஏதோ இந்த 40 நாட்கள் மாத்திரம் சிலுவை குறித்து தியானித்து மற்ற நாட்கள் எல்லாம் ஏனோ தானோ என்று வாழ்வதல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய அந்த அழகான முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களையும் என்னையும் கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன் இயேசு அசட்டை பண்ணப்பட்டார் தெரியுமா? நீங்கள் அசட்டை பண்ணப்படாதபடிக்கு, எல்லாருக்கும் முன்பாகவும் உயர்ந்திருக்கும்படி. ஒருவேளை இத்தனை நாட்கள் உங்கள் வாழ்க்கை நிமித்தம் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், உங்களுடைய படிப்பு நிமித்தம் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், குடும்பத்து நிமித்தம் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், ஜாதிய நிமித்தம் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அசட்டை பண்ணப்பட்டிருந்தவர் சொல்லுகிறார், இனி நீ எங்கேயும் அசட்டை பண்ணப்படுவதில்லை. அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், கனப்படுத்துவார், பாதுகாப்பார். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்த உடைய கரத்தினால் ஆகும் சுவாமி. ஆண்டவரின் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் அசட்டை பண்ணிருக்கிறார்களோ, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஆண்டவர் பிஸ்னஸில், படிப்பில் எங்கெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டார்களோ அத்தனை இடத்தில் என் பிள்ளைகளின் தலையை உயர்த்து சுவாமி. ஒவ்வொருவரையும் உயர்த்தும், ஒவ்வொருவரையும் உயர்த்தும். புலமினது போதும் ஆண்டவரே, ஐயோ நான் பிரயோஜனம் இல்லை, நான் தூக்கி எறியப்பட்டவன், நான் உபயோகித்து தூக்கி எறியப்பட்டவன் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பீராக. என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும், கனப்படுத்தப்படட்டும், மேன்மைப்படுத்தப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.